இங்கே பாருங்களேங்க, எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வழக்கம் போல் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தேனா, அப்போ எங்கள் அத்தை என்ன பண்ணாங்க, நீ வீட்டில் தானே இருக்க, வீட்டில் தம்பியை பார்த்துக்கோ, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்கங்க. நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் தாத்தா என்ன பண்ணாங்க, வண்டியெலாம் எடுத்து ஏற கட்டி பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே தாத்தா போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். என்னடா பாப்பா இன்றைக்கும் ஸ்கூல் போகலையா, வீட்லையா இருக்க அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன்னா, உடனே நாங்கள் காட்டுக்கு போகிறோம் வேர்க்கடலை ஆயிறதுக்கு, நீ வரியா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சரி அப்படின்ட்டு, எல்லாம் சொந்தக்காரங்க தானே, சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே போன உடனேவும் எல்லாரும் அங்கே ஜாலியாக பாட்டு பாடுவாங்க. அவங்க கூட எடுபடி வேலை பார்த்துட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே இருந்தேனா, உடனே எல்லாம் சிரித்தாங்க. உடனே நல்லா தானே பாட்டு பாடியிருந்தாங்க, ஏன் சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா, எங்கள் அம்மா தொடப்பு கட்டையோட வந்து நிற்கிது. உடனே அவ்வளோதான், நல்லா மொத்தி இழுத்துட்டு வருது வீட்டுக்கு. இழுத்துட்டு வரும்போது சொல்லுது, ஒன்று ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ற, ஒன்று கம்மாய்க்கு போகிற, இல்லாட்டினா காட்டுக்கு போகிற, இல்லைன்னா மாடு பயக்கிறவங்க பின்னாடி போயிடுற, என்னைக்கு தான் நீ ஸ்கூலுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து உப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு அதில் முட்டி போட சொல்லிச்சுங்க. அது நம்ம பாவாடை போட்டிருந்தா பரவாயில்லைங்க, டவுசர் போட்டிருந்தேன். எங்கள் அப்பா ஒரு பாரதியார் பைத்தியம். அது என்ன பண்ணும், சேக்கு வெட்டி விட்டு டவுசர் சட்டை மாட்டி விட்ருக்கும். அப்புறம் பார்த்தா அவ்வளோதான், டவுசர் போட்டால் காலெல்லாம் வீங்கி போச்சு. அழுதுகிட்டு உட்காந்துருந்தேன். ஸ்கூலுக்கு போகலல்ல, ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்க பார்த்து சிரிக்கட்டும், அப்போனாலும் நீ போறியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட வச்சுருந்ததுங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டு பாட்டி இருக்குங்க பாருங்க, அப்போ தான் வந்து ஏற்றி விடுவாங்க. ஏன்னா அவங்க கடைக்கு போக சொல்லியிருப்பாங்க, நம்ம போயிருக்க மாட்டோமா, அப்போ தான் வந்து ஏற்றி விடுவாங்க. எவ்வளோ கனகு, உன் மகளை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த அப்படிம்பாங்க. அம்மா சொன்னாங்க, கருப்பசாமி தோட்டத்தில் இருந்தது, அதான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பாருங்களேன், இதே வேலையாக வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது சொன்னிச்சு, பார்த்துமா உன் மகளுக்கு 2 ரெக்கை மட்டும்தான் இல்லை, இல்லைன்னு வச்சுக்கேன் வெளிநாட்டில் போய் லேண்ட் ஆயிடுவா, அப்புறம் நீ கப்பலில் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னிச்சா. நான் உடனே சொன்னேன், தண்ணி குடிக்கிறதுக்கே 2 கிலோமீட்டர் போய் எடுத்துகிட்டு வரணும், இதில் கப்பலை எங்கே கொண்டு போய் ஓட்டுவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னா. அது சொன்னிச்சு, முட்டி போட வச்சுருந்தோம் வாய் அடங்கலை பேர், மிளகாத்தூள் அள்ளிட்டு வந்து வாயில் கொட்டு அப்படின்னாங்க. உடனே என்ன எங்கள் அம்மா மறுபடியும் திட்டிகிட்டு இருந்தாங்களா. அப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க, காட்டில் பாட்டு பாடுவாங்கள்ல, அப்போ நான் பாடி காமிக்கிறேன் பாருங்க. ஏலேலோ 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 ஏலோ ஏலோ ஏலேலோ ஏலோ 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 ஏலேலோ ஏலேலோ ஏலோ ஏலோ ஏலே ஏலேலோ அப்படின்னு பாடுவாங்கங்க. இந்த பாட்டை கேட்கணும்னு ஆசையாக இருக்கா? நாளைக்கு போடுறேன், அதில் கேளுங்க.